மந்திரவாதிய பார்த்தாச்சு, இப்ப பிரார்த்தனை. அம்மா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்களோட குருட்டு நம்பிக்கையாலலாம் அவ குணமாக மாட்டா. நீ அப்படி எல்லாம் சொல்லாதடா. சோட்டானிக்கர அம்மன் சன்னதிக்கு போயிட்டு வந்தா எல்லாம் நல்லா ஆகும்னு சொல்றாங்க. அம்மா, நோய் வந்தா கூட்டிட்டு போக வேண்டியது ஹாஸ்பிட்டலுக்கு, கோயிலுக்கு இல்லம்மா. உனக்கு கடவுள் பக்தி இல்லாததுனாலதான் நீ இப்படி சொல்ற. இல்ல, குருட்டு நம்பிக்கை இல்லாததால் தான். அம்மா, மனுஷ சந்திர கிரகத்துல இறங்கின இந்த 20ஆம் நூற்றாண்டுல கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணா நோய் குணமாயிடும் நம்புறதே முட்டாள்தனம். நான் சொல்றத கேளுங்க. மல்லிகாவை நாளைக்கே மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு. வேண்டாம்டா, என் பொண்ணு அங்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். திரும்பவும் அதையே சொல்லாதீங்கம்மா. அம்மா, இந்த நோய்க்கு ஆரம்பத்திலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்காததான் நாம செஞ்ச தப்பு. இப்போவாது அந்த தப்பு திருத்திக்கணுமா? நீ என்னதான் சொன்னாலும் நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு என் பொண்ணை கூட்டிட்டு போக மாட்டேன். அங்க என் பொண்ணு போனா முழு பைத்தியமா ஆயிடுவாடா. உங்களுக்கு எப்படிதான் நான் சொல்லி புரிய வைப்பேன்? நீங்க ஏப்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? இப்பவும் நாம அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா இந்த பிரச்சனை பெருசாயிடும். நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவளை ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு. என் பேச்ச நீங்க கேட்டாதானே? கல்யாணம் பண்ணா சரியாயிடும் யாரோ சொன்னதை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப என்ன ஆச்சு? அவ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நிக்கிறா. இதுக்கப்புறமும் வழிபாடு பிரார்த்தனை டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவளோட வாழ்க்கையே பாழாயிடும். இதை விட எவ்வளவோ பெரிய வியாதி எல்லாம் சோட்டானிக்கர அம்மன் சன்னதிக்கு போய் சரியா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு அதுல நம்பிக்கையும் இல்ல. அம்மன் சன்னதிக்கு முன்னாடி போய் நின்னு அம்மா நாராயணி என்ன காப்பாத்துன்னு சொன்னா அவ நிச்சயமா காப்பாத்துவான்னு எல்லாரும் சொல்றாங்க. உங்கள மாதிரி பொம்பளைங்க வேணா இதெல்லாம் நம்புவாங்க, புத்தி இருக்கிற யாரும் இத நம்ப மாட்டாங்க. நிறுத்துடா, பெருசா இவன் பேச வந்துட்டான். ஏண்டா, அங்க போறவங்க எல்லாரும் மடையனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்படி பேசினவங்க எத்தனையோ பேரு அவன் முன்னாடி போய் அம்மா எங்களை மன்னிச்சிருன்னு மனமுருக வேண்டது எனக்கு நல்லா தெரியும். போதும், நிறுத்துங்க. அம்மாவும் புள்ளியும் இப்படி சண்டை போட்டா என்ன அர்த்தம்? நான் சண்டை போடலப்பா, மல்லிகாவோட நோய் குணமாக வழி சொல்றேன். நானும் அதைத்தாண்டா சொல்றேன். நீங்க சொல்ற வழியால எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னோட வழியும் எனக்கு தேவையில்லடா. அம்மன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா அவ என் பொண்ணை காப்பாத்துவா. சரி மோகன், உங்க அம்மாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா சோட்டானி கரைக்கு போய் பிரார்த்தனை செய்வோம். நான் வரல. உன்னை யாருடா கூப்பிட்டது? நானும் என் பொண்ணு போய். நானும் வரேன். ஆனா ஒரு விஷயம், அங்க போய் 10-15 நாள் பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறமும் மல்லிகாவுக்கு சரியாகலனா திரும்பி வந்து மோகன் சொன்ன மாதிரி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். என்ன சொல்ற? அந்த சோட்டானி கரை அம்மன் நிச்சயமா என்ன கைவிட மாட்டா, காப்பாத்துவா. அப்போ நாளைக்கு அங்க போகலாம். என்ன மோகன்? உங்க விருப்பப்படி பண்ணுங்கப்பா. நாளைக்கு சாயங்கால பூஜைக்குள்ள நாம அங்க போய் சேர்ந்துடலாம். சரியா? நீங்க இங்க வந்தது மகாபாகியம். இப்போ அந்த நோய் அவங்கள விட்டுடுச்சுன்னு நினைச்சுக்கங்க. கண்டிப்பா நம்பலாமா சாமி? சந்தேகமே வேண்டாம். சாட்சாத் இந்த ராஜராஜேஸ்வரி சன்னதிக்கு வந்த பிறகு தீராத நோய் உண்டோ? தீராத நோயோட இங்க வந்தவங்க கூட பூரண ஆரோக்கியத்தோட தான் திரும்பி போயிருக்காங்க. இஷ்ட தெய்வமான சாட்சாத் அந்த மகாலட்சுமி பகவான் மகாவிஷ்ணுவோட சேர்ந்து குடிகொண்டிருக்கும் இந்த கோவில் சர்வ சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ற இடம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவிலை பத்தின வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சாமி. இந்த புண்ணிய ஸ்தலத்தோட புராண கதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால நடந்த ஒரு கதை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால கலிகாலத்தோட ஆரம்பத்துல பல கெட்ட சகுனங்களை கண்டு பயந்த இந்த ஊர் மக்கள் பெரிய ஆபத்துகள் ஏற்படாம இருக்க அந்த ஆதிபராசக்தியை வேண்டினாங்க. நாராயண நாராயண. எங்கிருந்து வருகிறது அபயக்குரல்? இந்த தேவலோகத்தின் அமைதியை குலைப்பவர்கள் யார்? பூலோகவாசிகள். நாராயண நாராயண. என்ன, அற்ப ஆயுளை வாழும் மனிதர்கள் தேவலோகத்தின் அமைதியை குலைக்கிறார்களா? அமைதி இழந்த மனிதர்களின் குரல் தேவலோகத்தின் அமைதியை குலைப்பது ஆச்சரியம் அல்ல. அது மட்டுமல்ல, ஆதிபராசக்தியிடம் அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் குரலைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பராசக்தியிடம் மனிதர்கள் வேண்டுகிறார்களா? எதற்காக? கலிகால வாரிசுகளான கெட்ட பூதங்களிடமிருந்து விமோச்சனம் அடையவும், அந்த கெட்ட பூதங்களின் கெட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் வலிமையற்ற மனித வம்சம் மனமுருகி பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படியா? அப்படியானால் அந்த பிரார்த்தனையில் நாமும் பங்கு பெறுவோம். மனிதன் வாழும் பூமியில் அமைதியையும் நிம்மதியையும் ஏற்படுத்த வேண்டியது தேவலோகத்தின் கடமை அல்லவா? தேவர்களே, வாருங்கள், பூலோகத்தில் அமைதி ஏற்பட பராசக்தியிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம்.
பக்த கோடிகளே, தங்களின் பிரார்த்தனையினால் சந்தோஷமடைந்த யாம் நாட்டின் நன்மைக்காக சுயம்பு ரூபிணியாக பூலோகத்தில் அவதரிக்கப் போகிறேன். நான் இருக்கும் இடம் தேடி வந்து என்னை வணங்குபவர்களுக்கு பேய், பிசாசு, பூதம் இவற்றிடமிருந்து பூரண நிவாரணம் கிடைக்கும். அதனால் நான் எடுக்க போகும் அவதாரத்திற்காக பொறுமையுடன் காத்திருங்கள். வருடங்கள் கடந்து போச்சு. அடர்ந்த காடாயிருந்த இந்த மலைப்பிரதேசத்துல மலை குடிவாழ் மக்கள் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ரொம்ப முக்கியமானவன் வேடன் கண்ணப்பன். தன்னுடைய ஒரே மகள் தேவியோட அங்க தங்கிக்கிட்டு இருந்தான். தினமும் ஒரு பசுவோட கழுத்தை அறுத்து அதோட ரத்தத்தை தன்னோட இஷ்ட தெய்வத்துக்கு காணிக்கையாக்கின பிறகு அந்த மாமிசத்தை சாப்பிடுறது தான் கண்ணப்பனோட வழக்கமா இருந்தது. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, தேவிமா, தேவி, என்னப்பா? ஹை, இந்த கண்ணுக்குட்டி ரொம்ப அழகா இருக்கு. எங்க இருந்ததுப்பா? காட்டுல தொழுவத்துல கொண்டு போய் கட்டு. வா 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 வா. சீக்கிரம் வாமா, அப்பாவுக்கு பசிக்குது. வன தெய்வங்களே, இன்னைக்கு பலிக்கு இந்த கண்ணுக்குட்டி தான் இருக்கு. மன்னிச்சு அருள் புரிங்க. இத பலி கொடுக்காதீங்கப்பா. என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பேசுற? அம்மனுக்கு பலி கொடுக்கலனா நம்ம குலமே நாசமாயிரும். நாசமாகட்டும். இந்த அழகான கண்ணுக்குட்டியை பலி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதம்மா, கடவுளுக்கே அது பொறுக்காது. அம்மனுக்கு கொடுக்கிற பலியை நிறுத்தக்கூடாது. தொழுவத்துல வேற பசுவும் இல்ல. என்ன ஆனாலும் சரி, இந்த கண்ணுக்குட்டியை கொல்ல நான் விட மாட்டேன். ஆஹா, சொன்னா கேட்க மாட்டேன். நகர்ந்து நில்லு. முடியாது. நீங்க வேணும்னா என்ன வெட்டி பலி கொடுங்க. ஏமா தேவி, நீ என்னம்மா சொல்ற? நீங்க தினமும் தானே பசுவை பலி கொடுக்குறீங்க. நான் என்னைக்காவது தடுத்திருக்கேனா? இந்த சாதுவான கண்ணுக்குட்டியை கொல்ல நான் விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன வெட்டி கொன்னுடுங்க. ஐயோ தேவி, இப்படி எல்லாம் பேசாதம்மா. அப்பா சொல்றது கேளுமா. பலி கொடுக்கறத நிறுத்திட்டா தெய்வ குத்தமாயிரும். ஒன்னும் தெரியாத இந்த கண்ணுக்குட்டிய பலி கொடுக்கறது தான் பெரிய குற்றம்பா. நீங்க இந்த பாவத்தை செய்யாதீங்கப்பா. இத பலி கொடுக்கறதுக்கு பதிலா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. தாய் இல்லா பிள்ளையான உன்ன ஆசை ஆசையா வளர்த்தது உன் கழுத்துல கத்தி வைக்கவா? அம்மாடி தேவி, எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? இந்த கண்ணுக்குட்டியை என்கிட்ட கொடுத்துருங்கப்பா. கொடுப்பீங்கல்ல, உங்க செல்ல பொண்ணுக்கு கொடுக்க மாட்டீங்களா? கடவுளே, வன தெய்வங்களே, என் தப்ப மன்னிச்சிருங்க. மன்னிப்பாங்கப்பா, கண்டிப்பா மன்னிப்பாங்க. இந்த வாயில்லாத பிராணியோட ரத்தம் எந்த கடவுளுக்கும் பிடிக்காது. சரி, உன் இஷ்டப்படியே நடக்கட்டுமா? என் செல்ல அப்பா. தேவிமா, தேவிமா, அம்மா தேவி, அம்மா, அம்மா, மகளே, தேவிமா, தேவிமா, என்ன ஏமாத்திட்டு போயிட்டியா?
தேவி, தேவிமா, உன் உயிரை காப்பாத்த பச்சளை பறிச்சு கொண்டு வரதுக்குள்ள நீ எங்கம்மா போயிட்ட? தேவி, வர தெய்வங்களே, என் மகன் எங்க போயிட்டா? இது என்ன மாயமா இருக்கு? மாயமில்லை கண்ணப்பா, அனைத்தும் தெய்வத்தின் கட்டளை. சாமி, எனக்கு எதுவும் புரியல சாமி. என் பொண்ணு எங்க போனா? எங்கிருந்து வந்தாளோ அந்த இடத்திற்கே சென்று விட்டாள். ஐயோ சாமி, கருணையே இல்லாத அந்த தெய்வம் என்கிட்ட இப்படி நடந்துக்கிச்சே சாமி. தெய்வத்தை பழிப்பதனால் பிரயோஜனமில்லை. எல்லாம் நீ செய்த கர்மத்தின் பலன்தான். என்ன கர்ம சாமி? அப்பாவி பசுக்களை கொன்ற பாவம்தான். அதுக்கு என் பொண்ணு என்ன பண்ண சாமி? உனக்கு தண்டனை அளிக்க கடவுள் கையாண்ட வழி. கண்ணப்பா, அங்கே பார், உன் மகள் ஆசையோடு வளர்த்த பசுவும் சிலையாக மாறிவிட்டான். ஆமா சாமி, அந்த கண்ணுக்குட்டி கல்லாயிடுச்சே சாமி. அது வெறும் கல்லல்ல, சாட்சாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் அம்சமாக விளங்கக்கூடிய விக்கிரகம் அது. இன்று முதல் இந்த லக்ஷ்மி நாராயண மூர்த்தியை நீ பக்தியோடு வழிபட்டால் உன் பாவமெல்லாம் விலகி நீ கடவுளின் அருளை பெறுவாய். கண்ணப்பா, இந்த மாட்டுத் தொழுவம் வரும் காலத்தில் யாகம் செய்யும் முனிவர்களின் ஆராதனை கூடமாகவும் புண்ணிய ஸ்தலமாகவும் விளங்கும். வேறொரு பிறவியில் ஜனிக்கப் போகும் நீயும் அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு தரிசனம் செய்ய வருவாய். அன்றைய தினம் உன்னை இந்த வில்வமங்கலத்து மக்கள் வாழ்த்துவார்கள். அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இப்பொழுதிலிருந்தே முழு மனதோடு இந்த விக்கிரகத்தை பூஜிக்கத் தொடங்கு. அம்மா நாராயணி. அம்மா நாராயணி. அந்த சந்நியாசி சாட்சாத் பராசராத்தான் இருப்பாருன்னு ஐதீகம் சொல்லுது. சந்நியாசி சொன்ன மாதிரி கண்ணப்பனும் அவனுடைய கூட்டாளிகளும் மாட்டுத் தொழுவத்தையும் அதை சுத்தி இருக்கிற இடத்தையும் பரிசுத்தமான ஒரு தேவாலயம் மாதிரி பாதுகாத்து வந்தாங்க. தினமும் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு வழிபாடு செஞ்சாங்க. அம்மா நாராயணி, அம்மா நாராயணி, லக்ஷ்மி நாராயணி, லக்ஷ்மி நாராயணி, பத்ரே நாராயணி, பத்ரே நாராயணி, தேவி நாராயணி, தேவி நாராயணி. அப்படித்தான் காலங்கள் உருண்டோடிச்சு. அந்த கால சக்கரத்துல கண்ணப்பனும் அவனுடைய கூட்டாளிகளும் காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்த சந்ததியர்கள் வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அதிலிருந்து அந்த இடம் முழு காடா மாறிப்போச்சு. கண்ணப்பனும் அவனுடைய கூட்டாளிகளும் பரிசுத்தமா பிரார்த்தனை பண்ண அந்த லக்ஷ்மி நாராயணனோட சிலை கொடுங்காத்துல மறைஞ்சு போச்சு. காலங்கள் உருண்டோடிச்சு. மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க குடியேறினாங்க. குதூகலமா வாழ்ந்தாங்க. என்ன இன்னும் அழகி வரல? அவ வரத்துக்குள்ள எல்லாத்தையும் நாமளே அறுத்து எடுத்துடலாம். இதோ வந்துட்டா, சண்டை போட போறா. நீ உன் வேலையை பாரு. பரவாயில்லையே, நேத்து நான் பார்த்து வச்சுட்டு போன புள்ள நீங்க அறுத்துட்டு இருக்கீங்களா? என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே. காடு யாருக்கும் சொந்தம் இல்ல. வாடி என் கில்லாடி, நான் பார்த்து வச்ச புள்ள அறுக்க உனக்கு வெக்கமா இல்ல? யார் முதல்ல வராங்களோ அவங்க வெட்டலாம், அதுதான் முறை. முறையா? இந்த காட்டுல இங்க மட்டும் புள்ள இல்ல, கண்ணை திறந்து பாரு, எல்லா இடத்துலயும் இருக்கு. போ போ, உனக்கும் கிடைக்கும். மலதெய்வங்க அருளால இங்க நிறைய புல்லு இருக்கு. அவளுங்க வெட்டினதை விட அதிகமா எடுத்துட்டு போனோம். சரியா வெட்ட மாட்டேங்குதே, கத்தி மொக்கையா இருக்கு போல. இங்க எங்கேயும் கல்ல காணுமே, தேய்க்கலானா? அட, இதோ இருக்கே ஒண்ணு. பிரமாதமான கல்லு ஒண்ணு புல்லுக்கு நடுவுல இருக்கு. இது தீட்டத்துக்கு சரியான கல்லு. ஐயோ, ரத்தம்! கல்லுல இருந்து ரத்தம்! ஐயோ, யாராவது வாங்க, மலதெய்வங்களை காப்பாத்துங்க.